Hi friends, happy to see you again. இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட் பார்த்தேன் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல. அது பார்த்த உடனே சரி இந்த கமெண்ட்டை வச்சு நம்ம ஏன் ஒரு வீடியோவை பண்ணக்கூடாது, நம்ம வீடியோவை பண்ணா நம்மளோட வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. லெட் மீ ரீட் அவுட் தி கமெண்ட் ரைட் நவ் அண்ட் மூவ் ஆன் டு தி வீடியோ. பி கலைவாணி அப்படிங்கிறவங்க தான் வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. Hi sir, I have opened a few SIP investments with you and parallelly I was doing some SIPs on my own for the last 5 years. But the overall returns what you have generated so far is much higher, approximately 5% plus than what my own portfolio. I am feeling lucky to travel with you and would like to shift that portfolio also to you. Will contact your team shortly to help me out. Ma'am, first of all, thank you so much for posting this comment and I am very much happy and glad to know that we are able to create that excess returns in your portfolio and we are able to create some kind of value addition to your investment journey அப்படின்னு நினைக்கும் போது we are very very happy. வியூவர்ஸ், இவங்க சொல்ற இந்த எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெர்மினாலஜியில் வந்து அட்வைசர் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அட்வைசர் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா பண்றதை விட ஒரு அட்வைசர் மூலமா நம்ம பண்ணும்போது அந்த எக்ஸஸா கிரியேட் பண்ற அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால் அட்வைசர் ஆல்ஃபா அப்படிங்கிறது சொல்றது. மேம், ஆனால் இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் ஆர் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து எனக்கு என்ன இருக்குன்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி லக். மெனி பீப்புள் திங்க் தட் ஒருத்தங்கிட்ட பண்ணால் எனக்கு லக் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட பண்ணால் எனக்கு லக் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இல்லை. இது நார்மலாக நாங்கள் டே இன் டே அவுட் நிறைய பேர்ட்டேருந்து நாங்கள் கேள்விப்படுறது உண்டு. வந்து இந்த நகை கடையில் வாங்கினா எங்களுக்கு ரொம்ப லக்கி, இவங்க கிட்ட பண்ணால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரொம்ப லக்கி அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். பட் இட் இஸ் நாட் மோர் ஆஃப் லக் ஃபேக்டர், பட் இட் இஸ் மோர் ஆஃப் தி ப்ராசஸ் வாட் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபாலோயிங் இஸ் மேக்கிங் தட் எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் டு தி இன்வெஸ்டர்ஸ். இவங்க சொல்கிற அந்த 5% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த 5%ங்கிறது over a period of time வேல்யூவா கன்வெர்ட் ஆகும்போது இட் வில் ரன் இன் ஃபியூ crores friends. இதுக்காக தான் நம்ம மெயினாக சொல்றது ஆல்வேஸ் ஹேவ் அன் அட்வைசர் whenever you are getting into some kind of financial journey அப்படிங்கிறது சொல்றது. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த 0.5% 0.7% எனக்கு வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த 5% 6% எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸை வந்து they are losing out. அப்போ பார்த்தீங்கன்னா 0.5 0.7% நான் சேவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு 10 மடங்கு ரிட்டர்ன்ஸை வந்து அவங்க லூஸ் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மேலே அது க்ரோர்ஸ் கணக்கில் அது ரன் ஆகும். ஒரு 15 years 20 years அந்த மாதிரி தான் நம்ம லாங் டேர்ம் தான் ட்ராவல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் தட் வில் ரன் இன் க்ரோர்ஸ். ஸோ அதனால வந்து எப்பயுமே ஒரு அட்வைசர், நல்ல அட்வைசர் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது டெஃபினட்டாக சம்வேர் பிட்வீன் 4 to 6% எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா வந்து ஜென்ரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை பிகாஸ் ஆஃப் தி ப்ராசஸ். நாங்கள் வந்து என்ன ப்ராசஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எதனால வந்து எங்களுக்கு அந்த 5% 6% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நான் சொல்லி கொடுத்தேன்னா நிறைய இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் வந்து நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஐம் ஷுர் யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு ஜென்ரேட் தட் 4 to 5% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ். When we talk about the process, first and foremost thing, எந்த ஒரு கிளைண்ட்டுமே கன்சல்டேஷனுக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக வந்தாலும் சரி, ஒரு த்ரூ ஃபோனாக இருந்தாலும் சரி, ஜூம் மீட்டாக இருந்தாலும் சரி, we will ask them to spare at least 1 to 1.5 hours time with us. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வரும்போதே முடிஞ்ச வைக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வர சொல்லுவோம். ஆர் அதே மாதிரி ஜூம் மீட் இருந்தால் கூட we will ask the life partner to be with them. ஏன்னா நம்ம பேசுகிற அந்த டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் இருந்தால் போகாது, ஒய்ஃப்க்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபினான்ஷியல் ஜேர்னியை சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது தான் அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் செகண்ட் ரீசன் ஏன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புளாக வர சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் அன்கிளைம்டு மணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. When we talk about mutual funds, it is running close to about 24,000 to 25,000 crores. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி. அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 to 58,000 crores. இந்த மாதிரி பிஎஃப்ல இருக்கு. இந்த மாதிரி 10,000 கோடி ரூபாய் வந்து அன்கிளைம்டு மணியாவே போயிட்டு இருக்கு. யாருக்குமே யூஸ் ஆகாது. யாருக்காக நம்ம பண்றோமோ, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதே நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்காக தானே.
அல்டிமேட்டா நம்ம இது இன்ஃபர்மேஷனே கொடுக்காதனால யாரை போய் ரீச் பண்ணுமோ அங்கே ரீச் ஆகாமே போயிடுது. அண்ட் செகண்ட், இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டிசிஷன் எடுக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி 90 to 95% ஆஃப் தி பீப்புள் ஆர் மென். அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டில் சொல்ல தவறிடுறோம் ஒய்ஃப் கிட்ட. அதே மாதிரி விமன் பண்ற இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன நாங்க பார்க்குறோம்னா, ஹஸ்பண்ட் தானே எல்லாமே இதெல்லாம் பார்த்துக்கிறாரு, இந்த ஃபினான்ஷியல் டீலிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே அவர் தானே பார்த்துக்கிறாரு, அதனால நம்ம இதில் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஸ்டேயிங் அவே. அதனால என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவென்ட் நடக்கும்போது வீட்டில் இருக்க அந்த ஒய்ஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. யாரை போய் நம்ம அப்ரோச் பண்ணணும், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கையில் அவர் பண்ணியிருந்தது இருக்கு, எதுவுமே தெரியாதனால இதெல்லாமே அப்படியே அன்கிளைம்டு வரதுக்கான மெயின் ரீசனே லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தாங்க, அண்ட் லேக் ஆஃப் நாலேஜ், ரெண்டுமே தான். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே வந்து நம்ம இந்த ஒரு எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ள ஒய்ஃபையும் நம்ம சேர்ந்து உள்ளே கொண்டு வந்தோம்னா பெட்டராக இருக்குங்கிறது நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து ஏன் அந்த 1 to 1.5 hours வந்து எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we try to gather information from the investors. ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸோட சேவிங்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அவர் வந்து சேவ் பண்ணியிருக்காரு, சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, அதே மாதிரி என்னெல்லாம் லைபிலிட்டிஸ் கரெக்டாக இருக்குது, என்னெல்லாம் இஎம்ஐஸ் போயிட்டுருக்கு, என்னெல்லாம் அசட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃபிசிக்கல் அசட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து என்ன அவங்களோட சர்ப்ளஸ் என்ன இருக்குது, அவங்களோட கோல்ஸ் என்னவா இருக்குது, அந்த கோல்ஸோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட் என்னவா இருக்க போகுது, அந்த கோல்ஸுக்கு இப்போ என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ இருக்குது ஷார்ட் ஃபாலு, அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அவங்கள எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இதெல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது. இட்ஸ் நாட் மேக்கிங் எ பர்சன் ஆர் இன்வெஸ்டர் டு ட்ராவல் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம கவர் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் நிறைய அன்சர்டனிட்டிஸும் வரும் இல்லையா. லைக் 15-20 years இஸ் அ லாங் ட்ராவல். அதுக்குள்ளே வர அன்சர்டனிட்டிஸை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து எஜுகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வி ஆர் ஆஸ்கிங் தி இன்வெஸ்டர்ஸ் டு ஆன் போர்ட் வித் அஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஐடென்டிஃபை யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஃபர்ஸ்ட். நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை வாங்கிடுறோம், அதுக்கப்புறமா வி ஆர் ஐடென்டிஃபைங் அவர் கோல் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஆனால் இட் ஷுட் பி அதர் வே அரவுண்ட் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கோல் என்ன, என்னோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, என்னோட மீடியம் டேர்ம் என்ன கோல் என்ன, என்னோட லாங் டேர்ம் கோல் என்ன. இந்த கோல்ஸை நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம், அந்த ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் எனக்கு எப்படி ரிட்டர்ன்ஸை கொடுத்தா என்னால் இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்டை வாங்கிடுறோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். தட் இஸ் நாட் அ கிரேட் ஐடியா டு கோ அபவுட் இட். அண்ட் இன்னொரு சேலஞ்ச் நாங்கள் ஜாஸ்தி பார்க்குறது என்னென்னா, இன்வெஸ்டர் சைடில் அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிஸ்க்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் தெரியறதில்ல, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபெச் பண்ணுங்கிற ஐடியா இல்லை, அதே மாதிரி அதில் என்ன எவ்வளோ நாளைக்கு லாக்இன் இருக்குது அப்படிங்கிறது தெரியல, நடுவில் நிப்பாட்டினா அதோட கான்சிக்வன்சஸ் என்னங்கிறது தெரியறதில்ல. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பையே பண்ணக்கூடாது. அண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, we will educate the investors to a greater extent. எப்படி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 yearsக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் 20% கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதே மாதிரி ஆன் தி பாசிட்டிவ் சைடில் சொல்லணும்னா, 5 years டைமில் உங்களோட வெல்த் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ஜாஸ்திங்கிறதையும் நாங்கள் எஜுகேட் பண்ணிடுறோம். ஏன்னா இது வந்து திஸ் வில் கிவ் தம் குட் கம்ஃபர்ட். நாளைக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 15% 20% கரெக்ஷன் ஆகும்போது தே வில் நாட் கெட் அப்செட். அண்ட் செகண்ட் திங் வந்து அவங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடலாம், லைக் எனக்கு வந்து ஒரு 15% 20% ஃபால் ஆச்சுன்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, தென் திஸ் இஸ் நாட் தேர் கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது உங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள வரலாம். எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற இன்னொரு பெரிய விஷயம் ஒரு சீக்ரெட் என்னங்கிறத நான் சொல்றேன்.
உங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ 2ஆக பைஃபர்கேட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து கோர் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று வந்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த கோர் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், உங்களுக்கு அதெல்லாம் நார்மலாக நம்ம பண்ணுறது தான் அது. செகண்ட், சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லையா, திஸ் இஸ் தி ஒன் விச் இஸ் கோயிங் டு மேக் பிக் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் என்டையர் போர்ட்ஃபோலியோ. இதில் எந்தெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னா, இந்தியாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண போகிற அந்த டிரைவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைக் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை வந்து ஆட்டோமொபைல் செக்டராக இருக்கலாம், ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், ஃபார்ம் அண்ட் ஹெல்த் கேராக இருக்கலாம். இந்த மாதிரியான உங்களுக்கு தீமேட்டிக் ஆர் செக்டார் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வச்சுக்கணும். அண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப வெர்சடைலாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ட்ரி பண்ணுற டைமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிறது வந்து நீங்கள் எந்த டைமில் எக்ஸிட் ஆகிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நீங்கள் கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகலைன்னா தென் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப பெருசாக விழும். அண்ட் எகெயின் அங்கேருந்து நீங்கள் ரீகூப் ஆகி உங்களோட போர்ட்ஃபோலியோ ரீகூப் ஆகி வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கோர் போர்ட்ஃபோலியோ அண்ட் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோங்கிற மாதிரி அந்த மிக்ஸ் அண்ட் மேட்சில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அண்ட் நான் சொன்ன அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த 4 to 5% ரிட்டர்ன்ஸுங்கிறது ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வென் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் யுவர் போர்ட்ஃபோலியோ ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் யுவர் கோல்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் தி ஃபண்ட்ஸ், அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் லெவல் மேப்பிங். அதாவது நம்ம கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிற ஃபண்ட்ஸ் என்னெல்லாம் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாங்கிற வரைக்கும் நம்ம வந்து மைக்ரோ லெவலில் நம்ம வந்து மேப்பிங் பண்ணி வைக்கணும். எல்லாருக்குமே தெரியும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வெல்த் கிரியேஷனுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட யாரெல்லாம் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஆவரேஜ் எஸ்ஐபியோட லைஃப் ஸ்பேன் என்ன தெரியுமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் நாட் ஈவன் கிராஸ் 3 years. 3 வருஷத்துக்குள்ள போடுற எஸ்ஐபியை பிரேக் பண்ணி எடுத்துடுறாங்க ஆர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இல்லை அண்ட் என்ன பண்ணுறோங்கிறதுல அந்த கிளாரிட்டி இல்லை. அண்ட் செகண்ட் திங், என்ன கோலுக்கு எந்தெல்லாம் ஃபண்ட்ஸ் நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் அந்த மேப்பிங் பண்ணாதது அதுக்கெல்லாம் மெயினான ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களோட சன்னோ இல்லை டாட்டரோட எஜுகேஷனுக்காக நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை திடீர்னு வரும்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த சர்டன் ஃபண்ட்ஸை வந்து உங்களோட சன் ஆர் டாட்டரோட எஜுகேஷனுக்காக மேப் பண்ணி வச்சிருக்க ஃபண்டை நீங்கள் உடச்சி எடுக்க மாட்டீங்க இல்லையா? நம்ம மேப்பிங் பண்ணலன்னா என்ன நடக்கும்னா, அந்த டைமில் என்ன தேவைகள் வருதோ அப்போ இந்த ஃபண்டை நம்ம பிரேக் பண்ணி இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதனால தான் நம்மளால வந்து ஒரு 3 years ஆர் 4 yearsக்கு மேலே எஸ்ஐபியை கொண்டு போக முடியறதில்ல. அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த கோலையும் அண்ட் ஃபண்ட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஃபண்டில் உங்களோட கோல் வந்து எந்த ஃபண்டு மூலமாக அந்த கோலில் ரீச் பண்ண போகுதுங்கிறத வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபண்ட் லெவல் மேப்பிங் வரைக்கும் உங்களுக்கு பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்டென்ட்டை வந்து நான் 2 எபிசோடாக பண்ணலாங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து மோர் ஆஃப் கான்செப்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட்ஸ்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும், எப்படி நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அண்ட் செகண்ட் எபிசோடில் வந்து நான் லைவாக வந்து ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட்டே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் யூஸ்வலாக இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி பண்ணுறோங்கிறது அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் வந்து ஒரு கோல் மேப்பிங் எப்படி பண்ணணும் அண்ட் ஃபண்ட் லெவல் மேப்பிங் எப்படி பண்ணணும், ஒரு வெல்த் ரிப்போர்ட்டாக எப்படி இருக்கணும், இது மாதிரி many things we will be able to cover in that second episode. So please stay connected and we'll catch up in the next episode soon. And this is Mahesh from Future Wealth Investment signing off. Thank you so much. Valga Valamadan and keep prospering.